வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த வாரம் ஜேசி மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிய மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகள் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்தில் இந்த போலி மற்றும் காலாவதியான மருந்த எதிரொலியாக இன்றைக்கி நம்ம தேசிய மக்கள் மன்றம் மூலமாக சுமார் 15 தொகுதியில் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் நம்ம இன்றைக்கி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு மேலே இந்த மருத்துவத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சிஎம் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வரும். அவரு கீழே வர டிபார்ட்மெண்ட்டே அவரால் கவனிக்க முடியலன்னா மக்களை எப்படி அவர் கவனிப்பாருன்னு எந்த விதத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு நம்ம சொல்ல முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் எடுத்தாலும் ஊழல், சரியான ரோடு கிடையாது, பெண்களுக்கான பாதுகாப்பு கிடையாது, ரோட்டில் யாருமே நிம்மதியாக நடந்து போக முடியல, வாரத்துக்கு ஒரு கொலை நடக்குது, கொலை, கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குது. அது போக இல்லாமல் இப்போ கடைசியில் மக்கள் சாப்பிட்ற மருந்தில் கூட இன்றைக்கி ஊழல் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி போன வாரம் போராட்டம் பண்ணி 48 hours டெட்லைன் கொடுத்தோம். அந்த டெட்லைனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாத காரணத்தினால இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜாக இந்த ப்ரொட்டஸ்ட் நம்ம பாண்டிச்சேரி முழுக்கும் பண்ணுறோம். இதுக்கும் இன்னும் மேற்கொண்டு அவர் பதில் தெரிவிக்கலைன்னா அடுத்த கட்டமாக புதுச்சேரி முழுக்க சுமார் 10,000 பேரை நம்ம திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா நம்ம இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் இந்தியாவில் உள்ள சிறந்த 10 காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்குவது வழக்கம். அதன்படி குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வது, குற்ற தடுப்பு நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, குற்ற செயல்கள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம், சமுதாய பணிகளில் ஆர்வம் செலுத்துதல், குற்றப்பதிவேடு பராமரிப்பு மற்றும் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கும் பொதுமக்களை வரவேற்கும் விதம், காவல் நிலையத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு ஆண்டுதோறும் சிறந்த 10 காவல் நிலையங்கள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் டெல்லி காசிப்பூர் காவல் நிலையம் முதலிடத்தையும், தெற்கு அந்தமான் பஹர்கான் காவல் நிலையம் 2ஆம் இடத்தையும், கர்நாடகா கவித்தல் காவல் நிலையம் 3ஆம் இடத்தையும் பிடித்தது. மேலும் புதுச்சேரி பாகூர் காவல் நிலையம் பட்டியலில் 8ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்து புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்துள்ளதால் ஆய்வாளர் சஜித் மற்றும் உதவி ஆய்வாளர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசாரை காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா வெகுவாக பாராட்டினார். இந்நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் இந்தியாவில் 4ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்த நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாகூர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே 8ஆம் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அவ்வப்பொழுது சிறைத்துறை சார்பில் சிறைச்சாலையில் அதிரடி சோதனையின் பொழுது கஞ்சா மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் போலீசார் சிறைச்சாலை முழுவதும் திடீர் சோதனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு வெளியே இருந்த கழிவறையில் பதுக்கி வைத்திருந்த செல்போனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் செல்போன்களை பதுக்கி வைத்து பயன்படுத்தியது, அடிதடி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளிகளான லக்ஷ்மண், விநாயகமூர்த்தி, கேசவன், ரங்கராஜன் ஆகியோர் என்பது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் 4 பேர் மீதும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறைச்சாலையில் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள குற்றவாளிகளுக்கு கஞ்சா மற்றும் செல்போன்கள் எப்படி வருகிறது என்பது இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லைத்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் கௌதம். இவர் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வெடிகுண்டு, அடிதடி, ஆயுதம் வைத்திருந்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து அவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி
மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்ததை அடுத்து கௌதமை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்த நிலையில் கௌதமை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து அதற்கான ஆணையை அவரிடம் வழங்கி போலீசார் கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டன், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் கைது செய்யாத அதிகாரிகளை கண்டித்தும் ஜேசி மக்கள் மன்றம் தொகுதி சார்பில் தலைவர் குமார் தலைமையில் மரப்பாலம் சிக்னல் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசை கண்டித்து ஜேசி மக்கள் மன்றம் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் குமார் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி ஜேசி மக்கள் மன்ற நிர்வாகிகள் பெருமாள் என்கிற முருகன், அம்மா ஆறுமுகம், வெங்கடேஷ், தீபக், சூர்யா, ராக்கி, மகேஸ்வரன், பாபு, மகளிர் அணிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026 ஆண்டுக்கான நாட்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளருமான சிவ எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளருமான கோபால் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை 9 மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்வி பங்களா பகுதியில் உள்ள அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலில் பூஜை செய்து கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக மூத்த முன்னோடிகள் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டமும் திண்டுக்கல் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் இயங்கும் பழனி சகி ஒருங்கிணைந்து சேவை மையமும் இணைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்த தடுத்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் ஆசா பேபி ராணி தலைமை உரையாற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். மாநில குழந்தை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஜெயசுதா, திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் காலின் செல்வராணி, கொடைக்கானல் அரசு மருத்துவமனை மனநல மருத்துவர் மேபல் ராஜ், பழனி சகி ஒருங்கிணைந்து சேவை மைய நிர்வாகி தாரணி, வழக்கு பணியாளர் அபர்ணா, மாநில மகளிர் அதிகார மைய ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் குழந்தை திருமணம் தடுத்தல் குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாநில குழந்தை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் ஜெயசுதா குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆணையத்தின் செயல்பாடுகள் பற்றி எடுத்துரைத்தார். சமூக நல அலுவலர் காலின் செல்வராணி இத்துறையின் மூலம் பெண்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு உதவிகள் குறித்த தகவல்களை சான்றுகளுடன் எடுத்துரைத்தார். மனநல மருத்துவர் மேபல் ராஜ் பெண்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ ஆலோசனைகள் குறித்தும் மருத்துவ முறைகள் குறித்தும் கருத்துரை வழங்கினார். பழனி சகி ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி தாரணி மையத்தின் சேவைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து உரை வழங்கினார். மாநில மகளிர் அதிகார மைய ஒருங்கிணைப்பாளர் ஜெசின் பெண்களுக்கான அவசர எண் குறித்த தகவல்களை வழங்கினார். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற மைய பொருளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். மாணவிகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் நிகழ்ச்சியானது அமைந்திருந்தது. பொதுப்பணியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி வினோத பிரியா அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் வெண்ணிலா, ஃபாத்திமா, பிரியா, கலைமதி, டயானா செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தும் 23 வயதிற்குட்பட்ட பெண்கள் T20 போட்டிகள் நடைபெற்று வருகிறது. லீக் போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெற்று இன்று காலை நாகாலாந்து அணியுடன் அகர்தலா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மோதியது. முதலில் ஆடிய நாகாலாந்து அணி 19.1 ஓவர்களில் 89 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரி அணியின் அம்ருதா சரண் 4 விக்கெட் எடுத்தார். தொடர்ந்து ஆடிய புதுச்சேரி அணி 13.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழந்து 90 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. புதுச்சேரி அணியின் யுவஸ்ரீ 39 பந்துகளில் 54 ரன்கள் எடுத்தார். புதுச்சேரி அணி 23 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தனது முதல் கோப்பையை வென்று சாதனை படைத்தது. புதுச்சேரி அணியின் அம்ருதா சரண் ஆட்ட நாயகி விருதை வென்றார். இந்த தொடரின் நாயகி விருதை புதுச்சேரியின் கவிஷா வென்றார். புதுச்சேரி அரியங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றம் துவங்கியது. முன்னதாக கன்னிமூல கணபதி பூஜை, மஞ்ச மாதா, பெரிய கருப்பு, சிறிய கருப்பண்ண, கருப்பாயி சுவாமி பூஜை, தர்மசாஸ்தா ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜை, கலச வழிபாடு, கோவிலில் உள்பிரகாரம் சுற்றி வந்து சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி மகா தீப ஆராதனை, அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவுக்கு ஏற்பாடுகளை ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஐயப்ப சேவா சங்க உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். டெட்வா புயலால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் விவசாயிகளின் பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என காரைக்கால் எம்எல்ஏ PR சிவா வலியுறுத்தியுள்ளார். காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PR சிவா, டெட்வா புயலால் பெய்த மழையால் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மக்கள் பணிக்கு செல்ல முடியாமல் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. எனவே மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் புகுந்ததால் சம்பா பயிர் முழுவதும் சேதமடைந்துள்ளது. விவசாயிகள் நிலைமையே கவலையாக உள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை கணக்கெடுத்து ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டவர், குறு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது போல் பெரு விவசாயிகளின் பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ் தேசம் கட்சி மற்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் திருப்பாப்புலியூர் அழகப்பா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கடலூர் மாவட்ட தமிழர் தேச கட்சியின் மாவட்ட செயலாளர் விஜயராயலு தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் G. ஆறுமுகம், கடலூர் மாநகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழர் தேசம் கட்சி மாநில தலைவர் KJ செல்வகுமார் கலந்து கொண்டு மாநில மாநாடு குறித்து ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். தமிழர் தேசம் கட்சியின் மாநில, மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய பொறுப்பாளர்கள் நியமன ஆணை வழங்குதல் திருச்சியில் 25/1/2026 அன்று நடைபெறவிருக்கும் மாநில மாநாட்டுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர் குரு மணிகண்டன், மாநில கழக பொதுச் செயலாளர் தளவாய் ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர நிர்வாகிகள், கடலூர் பகுதி நிர்வாகிகள், சிதம்பரம் நகரம், நெல்லிக்குப்பம் நகரம், கடலூர் கிழக்கு ஒன்றியம், மேற்கொன்றியம், தெற்கு ஒன்றியம், கடலூர் மத்திய ஒன்றியம், சிதம்பரம் ஒன்றியம், அண்ணா கிராமம் ஒன்றியம் ஆகிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.